நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க பொண்ணுக்கு நீங்க பார்த்து வச்சிருக்கிற பையனை பிடிக்கல, என் பையன் சரவணனை தான் பிடிச்சிருக்கு. என்ன சார் சொல்றீங்க? கோவப்படாம பதட்டப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இது விஷயமா உங்க வீட்டில் என்னால் யார்கிட்டயும் பேச முடியாது. நீங்க ஒருத்தர் தான் தன்மையானவர், அதான் உங்ககிட்ட பேச வந்தேன். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? நான் நிஜமாவே சொல்றேன், உங்க பொண்ணுக்கு என் பையனை தான் பிடிச்சிருக்கு. எப்படி சார்? சொல்றேன். பார்த்த முதல் நாளே என் பையனுக்கு உங்க பொண்ணை பிடிச்சி போச்சு, அதான் உண்மை. அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனை தான் அவன் பண்ண பெரிய தப்பு. எப்போ உங்க பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உண்மையை சொன்னாலோ அந்த நிமிஷத்திலே அவ எங்க மனசுலாம் ஒசந்துட்டான். நாங்களும் எவ்வளோ பொண்ணுங்களை பார்த்துட்டோம், ஆனா சரவணனால மீனாட்சியை மறக்க முடியல. எங்க பக்கம் நிறைய தப்பு இருக்கு. நடந்த தப்புக்கு எங்க யார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க சொன்னாலும் நான் தாராளமா வந்து கேட்கிறேன். தயவு செஞ்சு மீனாட்சியை மட்டும் எங்க மருமகளா எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் ஏற்பாடாக நடந்துட்டு இருக்கும்போது இப்போ போய் இப்படி பார்த்து பார்த்து நீங்க பண்றது எல்லாமே உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தானே. அதுவே இல்லைன்னும் போது இந்த கல்யாணம் சம்பிரதாயம் இதிலெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லையே. உங்க நிலைமை எனக்கு புரியுது. இப்போ போய் மாப்பிள்ளை வீட்டில் முடியாதுன்னு சொல்றது கஷ்டம்தான், ஆனா வேற வழி இல்லையே. எல்லாத்த விட உங்க பொண்ணோட சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? என் பையனுக்கு பிடிச்சத பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவ விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து உங்க முன்னால நிற்கிறேன். என்ன மாதிரி நீங்களும் மீனாட்சிக்கு பிடிச்சது தான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம கௌரவம், கொடுத்த வாக்கு, குடும்ப மரியாதை இது எல்லாத்தையும் விட நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். எப்படி தெரிஞ்சே ஒரு தப்பு செய்ய முடியும்? ப்ளீஸ் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. நான் முதல்ல மீனாட்சிகிட்ட பேசணும். என்னம்மா இது? இவர் என்னம்மா சொல்றாரு? இவர் சொல்றது நிஜமா இல்லையான்னு நீ தான் சொல்லணுமா?